பூண்டுகளை எடுத்துக்கலாம். இந்த பூண்டை மெலிசாக ஸ்லைஸ் மாதிரி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வைக்கிறேன். கொஞ்சம் நல்லா பரவலாக காய வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் இதில் இருக்கிற ஈரம்லாம் காயும். தேன் ஊற்றும் போது தண்ணி விட்டுரும். அதனால் ஒரு நாள் காய வச்சா போதும். காய வச்சதுக்கப்புறம் ஈவினிங்காக எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு நாள் வெயில் வச்சேன். இந்த மாதிரி நல்லா காஞ்சிருச்சு. இது ஒரு 1/2 கிலோ பூண்டு ஒரு கைப்பிடி அளவு தான் வந்திருக்கு. நல்லா காஞ்சது. இது ஒரு பாட்டிலில், கண்ணாடி பாட்டிலில் போட்டுக்கலாம். இது தேன், சுத்தமான தேன். நாங்களே தோட்டத்தில் அழித்தது. நீங்கள் சுத்தமான தேனாக எடுத்துக்கோங்க. இது இந்த கண்ணாடி பாட்டிலில் போட்டதில் ஃபுல்லாக ரொப்புற அளவுக்கு தேனை சேர்த்துக்கலாம். பூண்டு முழுகிற அளவுக்கு நல்லா தேன் சேர்த்தாச்சு. தேன் மட்டும் சுத்தமான தேனாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2-3 நாள் ஊறினதுக்கப்புறமா நீங்கள் வெறும் வயிற்றில் ஒரு 2-3 ஸ்பூன் காலையில் சாப்பிட்டு கொஞ்சம் தேனோடு எடுத்து சாப்பிட்டு சுடு தண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்லா கொலஸ்ட்ரால் குறையும். ஹார்ட் பிளாக்ஸ் எல்லாம் கம்மியாகும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்கள் கூகுளில் போய் ஹனி கார்லிக்னு செக் பண்ணிங்கனாவே அது பெனிஃபிட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இது நிறைய மெத்தடில் செய்கிறாங்க. வறுத்துட்டு செய்கிறாங்க. மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சு 48 நாள் மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சும் செய்கிறாங்க. நான் அந்த ஈரப்பதம்லாம் இல்லாமல் வெயிலில் ஒரு நாள் காய வச்சுட்டு செஞ்சுருக்கிறேன். இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.